கொடுமை சொல்ல வேண்டாம். என்ன அற்புதமா பாடுறீங்க. ஜிஎன்பி உங்ககிட்ட என்ன செய்ய முடியும்? யாரு தஞ்சாவூர்காரியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சங்கீதத்தை ரசிக்கிற, சபாஷ் போடுற, மத்த ஊர்ல தான் ஞான சூன்யமாச்சேன். நான் தஞ்சாவூர்காரியே தான். மாயாவரத்துக்கு பக்கத்துல வரலாறு இருக்கு பாருங்க, அதாங்க நம்ம சொந்த ஊரு. நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். பாத்தியா மெட்ராஸ் சங்கீதம். சித்தப்பா உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை தெரியுமா? எனக்கு அம்மாப்பேட்டை தான் தெரியும். மாயாவரத்து பக்கத்துல இருக்குது. மாயாவரத்து பக்கத்துல இருக்கு இல்லைங்க கொரநாடு. அத பத்தி ஏதோ சொல்லிட்டு போறாருங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு வேலை காலியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் தஞ்சாவூர்காரவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஐயாவை கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தஞ்சாவூர் தண்டமானி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கழுத நுழையிறதா இருந்தாலும் அது தஞ்சாவூர் கழுதையாத்தான் இருக்க முடியும். நீ வந்திருக்க சரியா போச்சு. இப்ப என் கட்சி பேசுவியா நீ? நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லா கட்சியும் பேசுவேன். தஞ்சாவூர்காரங்க கிட்டே இதுதானே ரொம்ப. சரி பரவாயில்ல, இங்க ஒரு பசுமாடு வாங்கணும். அது தஞ்சாவூர் மாடு வராட்டி எனக்கு கவலை இல்லை. கோயம்புத்தூர் மாடோ மதுரை மாடோ இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு வழி பண்ணுவியா? அவ்வளவுதானே. மாட்டுப்பாலே வேண்டாங்க. இந்தாங்க 500 ரூபாய் இருக்கு. 500? அப்போ நாங்க வர்றோம்மா. அவங்க 200 ரூபாய் தானே கேட்டாங்க, நீ எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? காவல்காரனுடைய சம்பளத்துல கருமித்தனம் பண்ணா களவு அதிகமாயிடும். அவங்க என்ன காவல் காத்தாங்க? என்னத்தான் போன மாசம் என்ன ஒருத்தன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போனானே, அவன் ஹோட்டல்ல தூக்கு போட்டு தொங்குனான் தெரியுமா? ஆமா, அவன் தற்கொலை செய்துட்டு தான் சொன்னேன். பேப்பர்ல கூட அப்படித்தானே போட்டிருந்தான். அதுதான் இல்ல, எனக்கு 2000 வரையில் சொன்னான். 1000 தான் கொடுத்தான். மீதியை கேட்டேன். போடி உனக்கு இது போதும்னு சொல்லி கேவலமா பேசி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எனக்கு ஆத்திரமும் அவமானமும் தாங்கல. இந்த ஜம்பு மாயாண்டி கிட்ட சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அவனை தூக்கில போடுங்க. நானும் கோபத்துல சொன்னேன். சொன்னதை அப்படியே செஞ்சுட்டானுங்க. ஐயோ, அப்படியே செய்துட்டாங்களா? இவங்க நம்ம இடத்துக்கு வரப்படுறதே தப்பு. நீ புரியாம பேசுற ஜிம்மி. தண்டம் விக்கிற இடத்துல கூட காவல் இல்லாம இருக்கலாம். ஆனா பெண்ணை விக்கிற இடத்துல காவல் அவசியம் தேவை. நான் எங்க போனாலும் இந்த 2 பேரும் என்ன நிழல் போல தொடர்ந்து வருவாங்க. அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். இத்திரைப்படத்தை எல்லாரும் சிரிக்கிறாங்களே, அவர் என்ன கேட்டாரு? ஏன் தனியா வந்து படுக்கிறாரு? எனக்கு தெரியாதுமா. அப்ப நீ வந்து சிரிச்ச? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சார் சார், Want to keep quiet? சினிமா தியேட்டர்ல நான் புரியலன்னு கேட்டேனே, அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லவே இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, புஸ்தக கடைக்கு போ. அங்க போய் நியூ வேவ்னு கேளு. அந்த புஸ்தகத்துல படத்தோட எல்லாம் விவரமா போட்டுக்கான், படிச்சு தெரிஞ்சு. ஓகே. ஆர்வ கோளாறு. 18 வயசா இருந்தா எல்லாம் தெரியும், 12 வயசா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. இது 15, 2 கட்டான். கழுத்தறுப்பு கேஸ் தான். என்னடி இது பஞ்சாங்கம்? நியூ வேவ் புக் தாண்டி. யாரும் சந்தேகப்படாம இருக்க நான் தான் பஞ்சாங்கத்தோட அட்டையை போட்டேன். ஏய் சீக்கிரமா பார்க்கலாண்டி. இருடி. வெரி குட். நியூ வேவா? புத்தகம் கிடைச்சிட்டாப்ல இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்றீங்களா? சீ, நான் இத பரட்டி கூட பார்க்கல. இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இது உங்களுக்கு வேணாமா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எதுக்கு? இதான் என்னோட தொழில். ஐயோ, இதுதான் உங்க தொழிலா? வாங்கடி போலாம். சட்டவிரோதமான புத்தகமாச்சே. நான் விளையாட்டுக்காக சொன்னேன், 2 கட்டா நிஜமாவே வாங்கியிருக்கேன். தம்பி இப்படி கொஞ்சம் வா வா வா. வண்டியா? நானும் ரொம்ப நேரமா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுங்க எதையோ மறைச்சு மறைச்சு படிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடுதுங்க. என்ன தப்பான புத்தகம் ஒண்ணு இல்ல, பஞ்சாங்கம். பஞ்சாங்கமா? பார்த்து ரொம்ப நாளாச்சு கூட. இது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். பருவமழையை பத்தி பார்க்கணும்.
இதுல பருவத்தை தான் பார்க்க முடியும், மழைய பத்தி பார்க்கணும்னா மானத்தை தான் பார்க்கணும். பாத்தியா பாத்தியா, உனக்கு பஞ்சாங்கமே பார்க்க தெரியாதுங்கிறத காட்டிவிட்ட பாத்தியா. பொண்ணா நான் பாக்குறேன். இப்ப ராகு காலம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன். என்னத்த ராகுகாலம், நான் எல்லா காலத்தையும் பாப்பேன். ஹலோ, யார் முதல்ல பேசுறது? நான் தான் பேசுறேன். ஆள் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியா இல்லையா? சரி, உயிர் போயிட்டு இருப்பாங்க. ஐ அம் டெரிபிளி நர்வஸ். என் உடம்பெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. சார், ஆள் வந்தாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா, நான் கேட்டதை கொடுத்து அனுப்புனாரா? ஆமா சார், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். சரியான சமயத்தில் கொண்டாந்து. கொஞ்சம் லேட்டா இருந்தது, என் உயிரே போயிருந்திருக்கோம். அதிகமா குடிக்க கூடாதுக்காக நான் ஸ்டாக் அதிகம் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னமோ அர்த்தானா ஒரு கடையும் இல்லைன்ட்டா. கொஞ்ச நேரத்துல நான் பட்ட பாடு எனக்காப்பா தெரியும். மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக இதை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது மருந்தே தான். ராத்திரி இதை குடிக்காம படுத்தேன், விடியறதுக்குள்ள ஜன்னி கண்டு செத்தே போவேன். மணிக்கம், சாப்பாடு எடுத்து வை. போதும் போதும். சரியான ராகால நீ. இவ்வளவு தோத்தப்பட்ட எப்படி தீயறது? என்னால முடியாது. இவ்வளவு வேஸ்ட். அம்மா, ஐயா வச்ச மிச்ச சோத்தை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை, அதுக்காக கொஞ்சம் அதிகமா போட்டா அவர் என்ன கோவிச்சுக்கிறாருமா. அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற பாக்கியம் அவரை வச்சுட்டு போற எச்சி சோத்துல தான் இருக்கு. ஓஹோ, நினைச்சு எவ்வளவு நாளா நடக்குது இப்படி? முன்னாடியே சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டோம். இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாவட்டத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிற யோஜனையை கேட்கலாங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் நாங்களும் தூரத்தூரம்னு சொல்லி போட்டீங்க. ஆமா, கிட்ட வாங்க. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா பாத்தீங்களா, வந்தது வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்ப புத்தி கூட உள்ள ஒரு புத்தி. யாருக்கிட்ட எது கிடைச்சாலும் சுருட்டும். இதெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிற முந்திரி கொட்டை வேற. நம்பாதீங்க, கிட்ட வாங்க. கிட்ட போகாதீங்க, பிக் பாக்கெட் அடிச்சு போவாரு. அவங்கிட்ட போகாதீங்க, வெத்தலை சீவரை போட்டு எச்ச துப்பிடுவோம். வாங்க. ஐயோ, செத்த சும்மா இருங்களேன். நீங்க மொத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 30 லட்சம். வாங்க. இந்த பக்கம் வெத்தலை சீவல் போடுறீங்களா? இல்ல, நான் போடுறது இல்லைங்க. வேண்டாம், சுண்ணாம்பு போடுறீங்களா? பாத்தீங்களா, முதல்ல சுண்ணாம்பை காட்டுவோம், அப்புறம் தடை விடுவோம். தம்பி, இந்தியாவுக்கே மான்செஸ்டர் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இந்த 30 லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி ஒரு நல்ல மில்லா ஓபன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் சொல்லி போட்டேன். அப்படிங்களா? ஆமா, நிம்மதியா இருக்கலாம். கையில இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நிம்மதி தானே. இந்த கோயம்புத்தூர் மில்லில எல்லாம் சங்கு பிடிப்பான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கே சங்கு பிடிச்சு போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு மூளையே குழம்புதே. கோயம்புத்தூர்காரன் பக்கத்துல உட்காந்து அப்படிதான் மூளை குழம்பு வைப்பாங்க. இந்த கோயம்புத்தூர் மில்ல பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? மாசத்துல 30 நாள்ல 28 நாள் ஸ்ட்ரைக்கு மில்ல இழுத்து மூடிவிடுவான். தள்ளி உட்காருங்க. பாக்கி இருக்கிற 2 நாள்ல ஒரு நாள் யூனியன் தேர்தல், இன்னொரு நாள் வெற்றி விழா. இன்னும் தள்ளி உட்காருங்க. இந்த லட்சணத்துல 30 லட்சம் ரூபாயை கொண்டு போய் நீங்க மில்லுல போட்டீங்க, சிங்கப்பூருக்கு திரும்பி கப்பல்ல போக முடியாது. தண்ணியில விழுந்து நீஞ்சுக்கிட்டே தான் போகணும். அதுக்கும் கோயம்புத்தூர்ல முடியாது, தஞ்சாவூர் தான் வரணும். கோயம்புத்தூர் வத்தி போச்சு, தண்ணி கிடையாது. உண்டா? பவானியில நிறைய தண்ணி ஓடுதே. வத்தி போச்சு. தஞ்சாவூர் மட்டும் வத்தலையா? நாளைக்கே மழை பெஞ்சிடும். நேற்றே மழை பெய்யாச்சு. பத்திரிகை நியூஸ் அப்பா. இது ஒரே பொய் பத்திரிகை, கொஞ்சம் கூட நம்பாதீங்க. தஞ்சாவூர் தகுடு தத்தம் தான் எங்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன எங்கதான் செட்டில் ஆகலாம்னு சொல்றீங்க? நான் சொல்றபடி கேளுங்க. சொல்லுங்க. 30 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லா போங்க. காவேரி பாசனமா பார்த்து அப்படி ஒரு 40 ஏக்கரா நிலத்தை வாங்கி போடுங்க. நெல்லுக்கு பதிலா பொன்னா விளையும். பரம்பரைக்கு நல்லா இருக்கலாம். உங்க நிலத்தை நான் கவனிச்சுக்கிறேன். உத்தமமானவன், நல்லவன், அவங்கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு மறுநாளே நேரா கும்பகோணம் போய் காவேரி கரை ஓரமா உட்கார்ந்து நல்ல
அவளை எண்ணெய் எடுத்து தலையில வச்சு சீக்காத்தூள் போட்டு நல்லா அரக்கி தலைய முழுவிட்டு இவ்வளவு எள்ளு அதை தெளிச்சுட்டு நேரா மேல போகலாம். சொல்லி போட்டேன். என்ன தப்பு? போற காலத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். உயிரோட இருந்து என்னத்தை கண்டீங்க நீங்க? நான் சொல்றபடி கேளுங்க, அவர் கிடக்குறாரு, தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்குங்க. ஆமா, இவங்க பேச்சு கேட்டு 30 லட்சத்துக்கு தஞ்சாவூர்ல நிலத்தை வாங்கி போடுங்க. நில ஒச்ச வரம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5 ஏக்கராவை கையில கொடுப்பான். அந்த 5 ஏக்கராவுக்கும் தண்ணிக்கு ஆளா பறக்கணும். ஏன்னா காவேரிக்கு நடுவுல இவங்க மச்சான் அணை கட்டிட்டு இருக்காங்க. கேட்டியாடா முந்திரி கொட்டேன் என்ற கோயம்புத்தூரை கேவலமா பேசுனேன், உன்ற தஞ்சாவூரை கேவலமா பேச மதுரை வந்தாச்சு. அது என் காதுல விழல. நான் சங்கீதத்துல இருக்கேன். இங்கேயும் தெரியாதவனுக்கு சங்கீதம் இருக்கு. நீங்க இப்படி வாங்க, நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன். இத பாருங்க, இந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு போய் மதுரை மாவட்டத்துல போய் செட்டில் ஆயிடுங்க. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில், பழனி ஆண்டவர் கோயில், திருப்பரங்குன்றம், இப்படி ஒரு கோயிலுக்கா போய் கடைசியில சாமியாரா போயிடலாம். சன்னியாசம் வாங்கி சொல்றாங்க. அப்படி இல்லைங்க, எல்லா கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு கொடைக்கானல், தேக்கடி, இப்படி எல்லா நல்ல இடங்களையும் பார்த்துட்டு கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலாம். கடைசி காலமா? ஆமா, அதுவும் எங்க தேக்கடியில. சிங்கப்பூர் தேக்கடி போன யானை மிதிச்சு கரடி தின்னுப்படும். இதை விட காவேரி கரையில போய் எள்ளு தண்ணி விடுறது பெட்டர் இல்லையா? அவங்க தெற்கேந்து வந்தவங்க தேயத்துக்கு தான் வழி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் ஐயா, தஞ்சாவூர் மாமா, மதுரை அம்மா, நீங்க 3 பேரும் சொல்றதை கேட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இங்க யாரும் வியாபாரம் பண்ணி பழைக்க முடியாது. நான் வரேன். நம்மள மதிச்சு ஒருத்தரும் வீட்டு பக்கமே வரமாட்டான். எவனோ ஒரு அப்பாவி தெரியாதனமா வந்தா அவனே ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்து துரத்தி விட்டீங்க. இப்ப திருப்தி தானே? ஏய், நம்ம 3 பேர்ல நான் தாண்டி படி கவர்ச்சி. மை காட், என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னைய கவர்ச்சிங்கற? ஆமாண்டி, நேத்து ரோடு ஓரமா நடந்துட்டு இருந்தேன். பஸ் டிரைவர் என்ன பார்த்தான், அவ்வளவுதான் பஸ்ஸையே ஆக்சிடென்ட் ஆக்கிட்டான். அவன் போதையில வந்திருப்பான். ஆமாண்டி, என்ன பார்த்து போதை. இதெல்லாம் பெரிய கவர்ச்சியா? பக்கத்து வீட்டுல ஒரு பச்சை குழந்தை கையில தான் தூக்கினேன், எட்டி என் கண்ணத்தை கடிச்சிட்டான். நான் தாண்டி படு கவர்ச்சி. நான் தான் படு கவர்ச்சி. மேடம், எங்கள யார் செக்ஸி கேர்ள்னு தெரியணும் மேடம். அதெல்லாம் மாஸ்டர் தான் சொல்லணும். நீங்க போய் அவரை கன்சல்ட் பண்ணுங்க. எஸ், கம் இன். உங்களுக்கு என்ன வேணும்? நீ சொல்லு. நீ சொல்லுடி. எங்க அம்மா திட்டுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். வைத்தியங்கிட்ட வந்து வியாதியை சொல்ல தயங்கினா எப்படி? சார், வந்து எங்க 3 பேர்ல யாரு கவர்ச்சின்னு தெரியணும். அது பார்த்து தான் சொல்லணும். பாத்தா ஐ மீன் மெஷர் பண்ணி பார்த்து. அப் 36, ஹிப் 24, டவுன் 36 இருக்கான்னு மெஷர் பண்ணணும். ஐம் சாரி, உங்க 2 பேருக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மெஷர் பண்ணி பாப்போமா? எல்லா மெஷர்மெண்ட்ஸும் சரியா இருக்கு. இங்கதான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. நாட் மச், 2 inches. அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? வெரி சிம்பிள். என்னுடைய பியூட்டி கிளினிக்ல மெம்பரா சேரணும். நான் படிப்படியா எக்ஸசைசஸ் எல்லாம் கத்து தருவேன். A thing of beauty is a joy forever. And I am the king of beauty. And you are the thing of beauty.